இந்தியன் திரைப்படத்தை எல்லாரும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விமர்சனம் இந்தியன் 2 பாதிக்கப் போகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படம் ஜூலை 12ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகிறது. ஜூலை 12ஆம் தேதி வெளியாக இருக்கும் திரைப்படத்துக்கு பயங்கரமாக ப்ரமோஷன் பண்ணணும் அப்படி சொல்லி சங்கர் அவர்கள் காலத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் முயற்சியாக தான் இந்தியன் 2 திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. அதைத் தொடர்ந்து இந்தியன் 1 திரைப்படத்தை திரையரங்குகளை ரிலீஸ் செஞ்சா அப்படியே இந்தியன் 1 பார்த்துட்டு இந்தியன் 2 கண்டினியூ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியன் படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் செஞ்சாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இந்தியன் படத்துக்கு பெருசாக வரவேற்பு கிடைக்கல. சென்னையில் இருக்க சில திரையரங்குகளை மட்டும் இந்தியன் படத்தை போட்டாங்க. அதில் மக்கள் கூட்டம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் இந்தியன் படத்துக்கு சுத்தமாக அந்த கூட்டம் வராமல் போயிடுச்சு. ஸோ மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனம் எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இந்தியன் படத்தோட ஸ்க்ரீனே சுத்தமாக சரியில்லை, குவாலிட்டியே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ ரீரிலீஸ் செய்கிற திரைப்படங்கள் எல்லாமே கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் அதுக்கான ஒர்க் பண்ணி தான் ரீரிலீஸ் செய்கிறாங்க. அதனால தான் அதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியன் படம் 28 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம். அந்த திரைப்படத்தை அப்படியே ரீரிலீஸ் செஞ்சுருக்கீங்க, கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் குவாலிட்டி ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது இந்தியன் 2 பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?